Hi guys, welcome to Mental Strength. Okay guys, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு நாங்க ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், நம்ம புஷ்பா 2 ல இருந்து அடுத்த ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் விட்டுட்டாங்க. ஃபீலிங்ஸ் னு சொல்லிட்டு. எஸ், ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங்ஸ் னு எனக்கும் தெரியல. அது ஃபீலிங்ஸ் இல்ல, ஃபீலிங்ஸ் னு போட்டுருக்காங்க. ஃபீலிங்ஸா, அத என்ன ஃபீலிங்ஸா எப்படின்னு பார்த்தா தான தெரியலையா? புஷ்பாவும் அண்ட் ரஷ்மிகாவும். புஷ்பாவுங்கற அல்லு அர்ஜுனும் ரஷ்மிகாவும். ஏற்கனவே புஷ்பால அந்த பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பாட்டோட ஸ்டில்ல பார்க்கும்போது பயங்கரமா தான் இருக்கு. பார்த்து வந்துருவோமா? ரொம்ப நேரம் பேச வேணாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும் இல்லையா? ஆமா, அதான் ரெண்டு படமே எல்லாரும் போகுதுல. போடுங்க விளம்பரம் தான். ரஷ்மிகா தான் தமிழ் தானே? தமிழ் தான். ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி கொடுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காரூர சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வாண்ணா ஒரு வாட்டி பூவண்ணா ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சம்படி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்த முந்தானையால் தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கு வலையில குதல் முடி அள்ளி கொண்ட பொடையில தலைவலியோட நீ சண்ட பொடையில சும்மா நீ கொண்டவி அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் துவட்டு நேரத்துல மொரட்டு விரல் இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பெசஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சும் உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்பணி சரி பண்ண பொழுதுல ஒத்த சையனி ஒரு கை நீட்டையில கட்டுனவனுக்கு வெக்கத்த கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் செந்தில் கணேஷ் and ராஜலட்சுமி.
என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வை பட் பாட்டு ஸ்டார்டிங் நல்லா வந்து இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த அது மல்லிகை முல்லை செண்டுகளோ அது நல்லா இருக்கு. பட் அது வந்து இவங்க வந்து ஸ்ரீலீலா வந்து ஐட்டம் சாங் பண்ணாங்களா, அது மாதிரி இவங்க ரஷ்மிகாவும் ஒரு ஐட்டம் சாங் இருக்காங்க, அவ்வளவுதான். பண்ணலாம், அது ஒரு எல்லை மீறி போற மாதிரி இருக்கு இல்லையா? பாட்டு நல்லா இருக்கு, ஒரு ஓகே, ஒரு டைம் கேட்கலாம், கொஞ்சம் நேரம் போக நாள் கழிச்சா கூட இன்னொரு டைம் கேட்கலாம் ஐட்டம் சாங். மற்றபடி டான்ஸ் மூமெண்ட்லாம் என்ன மூமெண்ட், அந்த பொண்ணுக்கே இவ்வளோ கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸிங் போடுதுன்னு தெரியல. இப்படி பண்ணாதான் மக்கள் ரசிப்பாங்களா? எனக்கு புரியல. இவங்க கான்செப்ட் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஒரு ஐட்டம் சாங்ஸ்னா ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி அறகுறையான மட்டமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளைக்கு அவங்க ஃபேமிலிக்கு முழிப்பாங்களா முழிக்க மாட்டாங்களா? கேட்குறேன், டென்ஷன் ஆகுது, சீரியஸாக டென்ஷன் ஆகுது. என்ன பாட்டு, ஏன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதே மூமெண்ட்டை வேற ட்ரெஸ் கோடு போட்டுட்டு கூட போடலாம்ல, அது அசிங்கமாக இருக்குமா என்ன? பாவம் பொண்ணுங்களை போட்டு கேவலப்படுத்தி இதனாலேயே அந்த ஃபீல்டு மேலே ஒரு மரியாதையே போயிட்டு. பாட்டு எப்படி இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பாட்டு ஸ்டார்ட் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி கோரியோகிராஃபர் கொரியோகிராஃப் வந்து ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காருன்னு மட்டும் புரியுது. நல்லா இருக்கு ரொம்ப. எஸ், நான் அல்லு அர்ஜுன் தான் அவங்கள தூக்கி வச்சுட்டு, ரஷ்மிகா தூக்கி வச்சுக்கிட்டே மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ் பண்றாரு. தப்பு, பணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்களை ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு கோரியோகிராஃபர் அவங்க கூட ஓகே, அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இப்படிதான் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தாட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வயசு நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, கம்மல் என்ன சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படி பொண்ணுங்களை காட்டுறது எனக்கு பிடிக்கல. இதனால தான் நான் ஃபீல்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. வேற பொண்ணுங்க போட்டு பயப்படுதுங்க, இருக்கிற பொண்ணுங்க உள்ள சர்வே பண்ணுறதுக்கு பயங்கர சவால்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அத்தனை பேர்த்துக்கு மத்தியில் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு அந்த பொண்ணு நின்றுச்சுன்னா நல்லாவா இருக்கும்? தெரியும், யாரை தெரியுமா அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகுது தெரியுமா? விஜய் தேவர்கன். அவங்களே சொல்லிட்டாங்க, அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு, உனக்கு என்னடான்னு கேட்குறியா? அது கரெக்ட். உன்னோட இந்த ஃபீலிங்ஸ், உன்னோட இந்த மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஆக்சுவலா இது வந்துட்டு அவங்க டைரக்டர் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை அவங்க அந்த டைரக்டர் தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது எல்லாமே ரஷ்மிகா வந்துட்டு அனிமல் மூவிலே ரொம்ப கிளாமரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல ரொம்ப அவங்க கிளாமரா பாக்குறோம். அப்படிதான் காட்டணும் அப்படிங்கிற. எனக்கு என்னன்னா, இந்த டைரக்டருங்க அவங்க எப்படி எல்லாம் ஒரு ஹீரோயினை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி எல்லாம் படமா எடுத்துறது. அப்படிதான் நினைக்கிறேன். இதை வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு பேட்டியில விட, ஒரு டைரக்டர் வந்து எப்படி எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவர் அது மாதிரி எடுத்துட்டு போர்ட்ரே பண்ணிடுவாரு அப்படின்னு. அது உண்மையா போயேன்னு தெரியாது. பட் ஆனாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை சுத்தம். இந்த பாட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அது பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் பண்ற விதம் நல்லா தான் இருக்கு. நானும் கூட ஆசையா தான் இருந்தேன். ஓகே, நல்லா அது மாதிரி ஏதோ போகும்னு நினைச்சேன். இந்த கோரியோகிராஃபரும் அவங்க பண்ற அட்டுலியம் தான் பெரும் அட்டுலியமா இருக்கு. சரி, ரைட், ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஓகே கைஸ், உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரியாக்ஷன். ஓகே, உனக்கு இதுல ஏதாவது உடன்பாடு இருக்கா, மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? இதுல கருத்து சொல்ல எனக்கு என்ன ஒண்ணு இல்ல, எனக்கே இவ்வளவு காண்டாவது, உனக்கு ரொம்ப காண்டாதான் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப சந்திக்கிறேன். எங்களோட இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.